ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தாவீதை பத்தி தான் இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த உலகத்துலன்னா, அவர் பெரிய ராஜாவா இருக்காரு. தாவீது சும்மா சாதாரண மனுஷன் இல்லைங்க. உங்களையும் என்னையும் போல இருக்கிறவர் கிடையாது. பெரிய ராஜா. அப்படிப்பட்ட இஸ்ரவேலுக்கு ராஜாவா வச்சிருக்கிறாரு கடவுள். அப்போ அந்த நேரத்துல பாருங்க, நான் ராஜாவா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, நான் பெரிய ராஜாவாயிட்டேன், நான் ரொம்ப டிசிப்ளினா நடக்கணும்னு தான் நினைச்சிருப்பேன் இல்லைங்களா? எல்லாரும் பாக்குற மாதிரி டான்ஸ் ஆடியும் இருக்க முடியாது. அதே போல இந்த இடத்துல பாருங்க, 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள் உடைய சமூகத்துல இருக்குதுன்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்போமான்னு தெரியல. ஆனா இங்க எவ்வளவு பெரிய ராஜாவா மாறினாலும் தாவீது என்ன செய்யறாரு பாருங்க, 1000 நாள் பார்க்கிலும், அதாவது 1000 நாள் வேற இடத்துல நான் செலவு பண்றத பார்க்கிலும் உம்முடைய சமூகத்துல ஒரு நாள் இருந்தா அந்த சந்தோஷம் எனக்கு வாழ்நாள் ஃபுல்லா 1000 நாள் போல இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றத பாக்குறோம். இந்த இடத்துல பாக்குறது பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை பாருங்க. அவருடைய வாசற்படியில நிக்கிறதே பெஸ்ட்ன்றாரு. அதாவது ஆகாமிய கூடாரங்கள்ல நான் இருக்கிறதை காட்டிலும், ஆகாமிய கூடாரம்னா என்ன நினைக்கிறீங்க? துன்மார்க்க கூடாரங்கள்ல வாசம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதை காட்டிலும் தேவனுடைய முற்றுகை, தேவனுடைய வாசற்படி, ஆலயத்தோட வாசப்படியில நிக்கிறது தான் காத்திருப்பதையே நான் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்றாரு. அப்போ தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய வாசற்படியில காத்திருப்பது நல்லதுன்னு ஒரு ராஜாவே சொல்லும் போது, இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு கடவுள் கிட்ட காத்துட்டு இருக்கோம்? கடவுள் கிட்ட காத்துட்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல எங்க போய் காத்துட்டு இருக்கோம்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்துட்டு இருக்காங்க. வேலைக்காக பாருங்க அப்பாயின்மெண்ட்ல காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு பாருங்க, இன்னைக்கு இன்டர்வியூ என்ற பேர்ல பாருங்க, எல்லா ஆபீஸ்க்கும் ஒரு ஃபார்மும், எல்லா ஆபீஸ்க்கும் ஒரு ரெஸ்யூம் அனுப்பிட்டு பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நம்ம டைமை எங்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, வேஸ்டான டைமுகளை நிறைய வேறு இடங்கள்ல கொடுக்குறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளும் பொழுது, நீங்க போகிற காரியம் வெற்றியா மாறணும் அப்படின்னா, நீங்க கடவுள்கிட்ட தேவ சமூகத்துல இருக்கிறத தெரிஞ்சு கொள்ளணுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில கடவுள் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி, நம்ம வாழ்க்கையில கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறோன்னு அதுதாங்க அர்த்தம். அப்போ நீங்களும் நானும் வாழ்க்கையில இன்னையில இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, தாவீதை போல 1000 நாள் இங்க ஓடுறது அங்க ஓடுறது பாருங்க. சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய நேரம் டூர் போறது ரொம்ப விரும்புவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அங்க போனாதான் நிம்மதி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க அங்க போனா நிம்மதி ஆகும்? சினிமாக்கு போனா 2 மணி நேரம் நிம்மதியை கொடுக்கும் இல்லைங்களா? இப்ப டூருக்கு போனா 1 நாள் இல்ல 2 நாள். டூர் எத்தனை நாளைக்கு போவோம்? மிஞ்சி போனா ஒரு 3 நாள் போவோமா? இல்ல 1 வாரம் போவோமா? அந்த 1 வாரத்துல நீங்க என்ன நிம்மதியை தேடிடுவீங்க? இங்கெல்லாம் டைம் கொடுக்குற நம்ம தேவனுடைய சமூகத்துல டைம் கொடுக்க மாட்டோம். அப்ப அந்த நேரத்துல பாருங்க, நம்ம சந்தோஷத்தை தேடி போகிற நேரம் எல்லாமே பாருங்க அந்த 1000 நாளுக்கு சமம். அந்த 1000 நாளை பார்க்கிலும் ஒரே ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை நீங்க மாறணும்னு நினைச்சா நீங்க தாங்க கடவுளுக்கு டைமை கொடுக்கணும், காத்திருக்கணும். தேவன் நமக்காக காத்திருக்காரு தெரியுங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் கடவுள் ரட்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கடவுள் ஒவ்வொருத்தரும் மாறணும்னு சொல்லி அவர் வெயிட் பண்றாருங்க. அப்ப நம்ம என்ன அவரை விட பெரிய ஆளா? நம்ம இல்ல கடவுளை விட பெரிய ஆளா? நம்ம இல்லீங்களே. கடவுளே நமக்காக வெயிட் பண்றாரு. ஒரு மனுஷனை திரும்பணும், என்னிடத்துல வரணும், என் பிள்ளைங்க மறுபடியும் என்கிட்ட பேசணும். ஒரு மனுஷன் ஆதாம் மூலமா கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு பிரிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் வெயிட் பண்றாரு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இந்த உலகத்துல வந்துட்டாரு. மானிட ரூபம் எடுத்து வந்துட்டாரு. ஆனா வந்தாலும் பாருங்க, நமக்காக இன்னும் பாருங்க சிலுவைக்கு அவர் போய் அவருடைய பாடுகள் எல்லாம் அனுபவிச்சு முடிச்சிட்டாரு. அவருடைய சித்தத்தை எல்லாம் செஞ்சுட்டாரு. செஞ்சு முடிச்ச அப்புறமும் இன்னைக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை முழு மனசோடு ஏத்துக்கணும்னு வெயிட் பண்றாரு. அவரே காத்துட்டு இருக்கும்போது அவர் சமூகத்துல நம்ம காத்திருந்தா அவர் விட்டுற போறாரா? விடவே மாட்டாருங்க. அவர் நமக்காக காத்திருக்கிறாருன்னா நமக்கு எவ்வளவு அவர் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காரு. நீங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒரு விஷயத்துல பாருங்க, 2 பேருமே முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த வாழ்க்கை மிக மிக சிறப்பா தான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கணவன் மனைவியும் பாருங்க, கணவன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, மனைவி கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இப்படிதான் போயிட்டு இருக்கு லைஃப். ஆனா 2 பேருமே முக்கியத்துவம் கொடுக்கிற லைஃப் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அந்த காலத்துல வாழ்ந்த மனுஷங்கள்லாம் இன்னைக்குமே பாருங்க அவங்க பேரா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு. அந்த இடத்துல கடவுளுக்கு கொடுக்கிற டைம், கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற டைம் நீங்க சரி பண்ணாவே இந்த இடத்துல அவர் சமூகத்துல இருப்பதுதான் நல்லதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை தேவன் உயர்த்த அதுதான் நீங்க கொடுக்கிற அனுமதியா இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுக்கென்று அவர் நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு அனுமதி கொடுக்க நம்ம ஜெபிக்க போறோம்.
எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நேரத்துல தகப்பனே, கர்த்தருக்கு காத்திருப்பதையே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. காத்திருப்பதையே நாங்க தெரிந்து கொள்றோம் என்ற தலைப்புல பார்த்தோம். நாங்க காத்திருக்கிறதே கிடையாது. எல்லாத்துக்கும் காத்திருக்கிறோம். ஆனா உம்முடைய சமூகத்துல அமர்ந்திருந்து தேவனுடைய சத்தத்துக்காகவும், தேவன் என்ன சொல்றாரு? அவர் எங்ககிட்ட என்ன பேச வராரு? எங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறாருன்னு சொல்லி நாங்க காத்திருந்து, அவருக்காக இல்ல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரே எங்கள காத்திருக்க சொல்றீங்க. எங்களால கடவுளுக்கு பிரயோஜனம் முடியாது ஏசப்பா. ஆனா கடவுளால எங்களுக்கு நெறைய பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்லதை நினைக்கிற தேவனிடத்துல நாங்க காத்திருக்கும் பொழுது, ஒரு நாளும் ஆண்டவரே எங்கள வெட்கப்பட நீங்க விடமாட்டீங்க ஏசப்பா. நீங்க சொல்றீங்களே தகப்பனே, மரியாள் இடத்துல சொல்றீங்க, இதோ தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருந்த அமர்ந்திருந்த மகளே நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று. நாங்க நல்ல ஷேர் வரணும்னு நெனைக்கிறோம். எங்களோட உழைப்பில, எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய நண்பர்களிடத்துல நல்ல ஒரு கோஆப்பரேட் கிடைக்கும்னு நம்புறோம். ஆனா ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்காம போயிடுது. ஆனா உங்ககிட்ட ஆண்டவரே நாங்க உறவுல இருக்கும் பொழுது, நாங்க காத்திருக்கும் பொழுது, நீங்க ஆண்டவரே நல்ல ஷேர குடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல பங்கை கொடுக்கிற தேவன். நாங்கள் நினைப்பதற்கும், வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்வேன்னு சொன்னவரு, இன்னைய வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கப்பா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு ஆண்டவரே காரியங்களை எங்க வாழ்க்கையில நல்லதை நடக்க, நல்லது நடந்து எங்க வாழ்க்கையில சீரும் சிறப்புமாக வாழ எங்களுக்கு பிரயாசப்பட ஒரு தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மண்டையில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நாங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வேன் சொன்னவர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி ஏசப்பா. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.